ஹalleluya ஹalleluya. நமது ஆண்டவர் ரட்சகரும் அன்பு தெய்வமாகிய யெகோவா மெசியா நாமத்தினாலே தேவனை ஸ்தோத்திரத்தை உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே எசேக்கியேல் புஸ்தகம் 16 அதிகாரம் 49 வசனம் 50 வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 16 49 50. பக்கம் 976. இதோ 16 தானே பிரதர்? 49-50. ஆமாம். இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபாங்கமும் ஆகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையுமானவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. அவர்கள் தங்களை உயர்த்தி என் முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதை செய்தார்கள். அதை நான் கண்டபோது அவர்களை ஒழித்து விட்டேன். ஆமென். இங்கே சோதோம் சோதோமை பத்தி சொல்றாரு. சோதோமோட அக்கிரமம் என்னன்றாரு? நிர்விசாரமா இருக்கு. என்னன்னு சொல்றாரு? கர்வமும் அப்புறம் ஆகார திரட்சி, ஆ, நிர்விசாரமான சாங்கோபாங்கம். அவ்வளவுதான். சரி சரி. வேற ஒண்ணும் இல்லையா அவட்ட? சோதம்னால என்ன சொல்லுவாங்க? ஏழைகளுக்கு இறங்காத இருக்குது. சரி, ரைட். சோதம் பட்டணத்தை பத்தி என்ன சொல்லுவாங்க? சோதம்னால ஓரண சேர்க்கை, அதை பத்தி இங்க ஒண்ணுமே இல்லையா? அதான் சாங்கோபாங்கம் சொல்லிட்டாரே. சாங்கோபாங்கன்றது என்னது? Sister, I request you to read in English. Once again, brother. Then 16. 49th chapter. 49th verse. 49th verse. Now this was the sin of your sister Sodom. She and her daughters were arrogant, overfed, and unconcerned. They didn't help the poor and needy. They are haughty and did detestable things before me. Therefore I did away with them as you have seen. அந்த பகுதி மாத்திரம் சாங்கோபாங்கம். சாங்கோபாங்கம் அப்படின்னா நிர்விசாரம், மற்றவங்களை பத்தி கவலைப்படுறது கிடையாது, எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது, மற்றவங்களை பத்தி எதை பத்தியுமே கவலைப்படுறது கிடையாது. அப்ப இந்த ஓரின சேர்க்கை பத்தி இங்க சொல்லவே இல்லையா? சோதம்னால எல்லாருக்கும் தெரியும். சோதோமை பத்தி இங்க சொல்றாரு. சோதோமுக்கு என்னென்ன இருந்ததுன்றார். சோதோமுக்கு என்ன இருந்ததுன்றார், அதான் சொல்றாரு இங்க. எருசலேமை திட்டி சொல்றப்ப சோதோமை பத்தி சொல்றாரு. சோதோமோட என்னன்னு. அப்ப சோதோமோட என்னது இதெல்லாம் என்ன 46 என்ன இருக்கு? சரி,
ஆ. எது அங்க அக்கிரமம் 47ல சொல்லியிருக்காருல்ல பிரதர், ஆ? 47 சொல்லியிருக்கிறாரே. ஆனா 49ல கரெக்டா சொல்லிட்டார்ல, sin of your sister Sodom. இதுதான் சின் சொல்லிட்டாரு. ஆனா நம்ம பொதுவா சோதம்னால என்ன, ஓரின சேர்க்கை இல்லையா? ஓரின சேர்க்கை அப்படிதான் சொல்லுவோம் இல்லையா? ஆனா இங்க தேவன் நீ அதை சொல்லல. தேவ பார்வையில என்ன அக்கிரமம்ன்றது அவனோட அக்கிரமம் சொல்லுங்க. ஆகார தேவ பார்வை தேவன் சொல்றாருல. அப்ப தேவ பார்வையில இங்க என்ன அதை பத்தி சொல்லல, ஓரின சேர்க்கையை பத்தி இங்க சொல்லல. ஏன் சொல்லல? கொஸ்டின். சோதம் பத்தி முதல்ல எங்க வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 10 பாருங்க. அது எப்படிப்பட்டதுன்னு சொல்றாருங்க. ஆதியாகமம் 13:10. பக்கம் 13. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். யாவே தேவன் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போகும் வழி மட்டும் அது யாவே தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. யாவே தேவனுடைய தோட்டத்தை போலும் எகிப்து தேசத்தை போல எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. யாவே தேவனுடைய தோட்டம்ன்றது என்னது? ஏதேன் தோட்டம். ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுன்றப்பல ஏதேன் தோட்டத்தை போல இருந்ததுன்னா அப்ப என்ன அர்த்தம்? அங்க எல்லாம் செழிப்பு எல்லாம் இருக்குது, செழிப்பா இருந்தது. எகிப்தை பத்தி எதுக்காக சொல்றாரு? எல்லா விதமான வளமுங்களும் அங்க உண்டு, அதுக்காகவா? எகிப்து நைல் நதி, நைல் நதி அவ்வளவு செழிப்பு. அப்போ அவ்வளவு செழிப்பா இருந்த தேசம். அதுல 13 பாருங்க. சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்கள், யாவே தேவனுக்கு முன்பாக மகா பாவிகளுமாயிருந்தார்கள். பாருங்க, அங்கேயே சொல்லிட்டாரு. ஆனா இங்க எசேக்கியேல் கொண்டு பிற்காலத்துல இதை பேசுறாரு, உங்களை அக்கிரமம் என்னன்னான்ட்டு. அப்ப ஏன் இது சொல்லல? தேவனுடைய பார்வையில எது அக்கிரமம் நீங்க சொல்றாரு? இந்த 3 தான். கொஞ்சம் அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஈஷா சார் சொல்லுங்க. கொஸ்டின் சொல்றீங்க பிரதர்? அது சோதம் பத்தி எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? கே கே செக்ஸ், அப்புறம் ஃபார்னிகேஷன், அப்படிதான் இல்லையா? சோதம்னால சோடமாயிட்டுமாங்களே. சோதோம் வந்துட்டு அந்த மாதிரி தேவன் சொல்லியிருக்காருன்னா அது அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த சூழ்நிலையில இருந்து தேவன் அதை அழித்து போட்டார் இல்லையா? சரி சரி, ஏன் அழித்து போட்ட? அக்கிரமம் அழிக்கிறாரு. அதனாலதான் அழிச்சாரு. அந்த அக்கிரமம் என்னன்னு பாக்குறப்ப இந்த 3 அக்கிரமத்தை சொல்லிட்டாரு. புரியுதா ஈஷா சார்? ஈஷா சார் புரியுதா? இல்லையா? நான் சொல்றது புரிஞ்சது இல்ல? கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க பிரதர், மிஸ் பண்ணிட்டேன். சோதம் நல்ல வளமா இருந்தது, ஆனா அந்த ஜனங்கள் பொல்லாதவர்களா இருந்தார்கள், அதனால அழிச்சு போட்டாரு. ஓகே, அப்போ அந்த ஜனோட அக்கிரமத்தை சொல்றப்ப இங்க சொல்றாரு எசேக்கியேல்ல. ஆனா பொதுவா சோதம் பத்தி எப்படி நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம? செக்சுவல் இது ஒரு ஓரின சேர்க்கை அப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். அப்ப தேவன் எங்க சொல்லல? அக்கிரமம் என்ன சொல்லிட்டாரு? வெறுமன அக்கிரமம் சொல்லிட்டாரு. புரியுதா சார்?
அதான் முதல்ல 48 படிச்சுனுக்கிறோம் பிரதர். அதான் புரியுது. அந்த 48 சொல்றாரு பாருங்க. நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாகிய சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன். எருசலேம் பார்த்து பேசுறாரு. இது எருசலேம் பத்தி சொல்றாரு. எருசலேம் பத்தி சொல்றாரு. சொல்லிட்டு நீ உன் குமாரத்திகளும் செய்ய போல அவன் செய்யறான். அவங்கள மோசமா நீ செஞ்சான்றாரு. ஆமா. இந்த 16ஆம் அதிகாரம் தான் எசேக்கியேலே லாங்கஸ்ட் சாப்டர். இதுதான் பெரிய சாப்டர். இப்போ அது அக்கிரமத்தினால அழிச்சாரு. அங்க ஆதியாகமம் 19 பாக்குறோம். அந்த 3 புருஷர்கள் வராங்க, 18 வராங்க. அப்புறம் போயிட்டு நாங்க அது கூக்குரல் பெரிதா இருக்குது, நாங்க அழிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அங்க அழிக்கிறாரு. அப்போ அவங்க அக்கிரமத்தினால அழிக்கிறாரு. அந்த அக்கிரமத்தை என்னன்னா நீங்க சொல்லிருக்கிறாரு. ஆனா இங்க எங்கேயுமே அந்த ஓரின சேர்க்கை பத்திய சொல்லலையே. அவங்க அக்கிரமம் என்ன லிஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல. இதெல்லாம் இருந்ததுனாலதான் அவங்க அந்த தவறை செஞ்சாங்க அப்படின்றத சொல்லி இருக்கிறாரா? இந்த அக்கிரமம் எங்க என்னன்னு சொல்லிட்டாரு. தேவனுக்கு அருவருப்பான கிரியைகள் செய்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு பாக்கணும். இதுலயே இருக்குல்ல, 50வது வசனத்துல வருது இல்ல, தேவனுக்கு அருவருப்பான கிரியைகளை அவங்க செய்யறாங்கன்னு சொல்றாரு. என்னன்னா நீதிமொழிகள் பாக்குறோமே, மேட்டுமையான கண்கள் ஒரு 7 காரியம், அதுல இது வரலையே. அதெல்லாம் வரலன்னா கூட லேவியாகத்துல கூட அது பாக்குறோம்ல, இந்த ஜனங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணாங்க, அதனால நான் அவங்களை துரத்தி விடுறேன், நீங்க அந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு சொல்றாரு இல்லையா? அப்படிதான் தேவன் அருவருப்பான காரியங்கள் எல்லாம் செஞ்சாருன்னு சொல்லிட்டு வருது இல்ல. இப்போ இந்த இதுலயே வருது, அருவருப்பான காரியங்கள் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு வருது 50வது வசனத்துல. அதுலயே எல்லாமே அடங்கி இருக்குமே. வேற யாரும் சொல்லுங்க. following or not following? அங்க கொஞ்சம் கான்வர்சேஷன் பேசிருந்தேன் பிரதர். ஐம் ஜஸ்ட் சாரி, கொஞ்சம் இன்டரப்ஷன் ஒரு சம்மிட் இதுக்குனால ஃபாலோ பண்ணிட்டு வரேன் பிரதர். பட் ஏன் இங்க சொல்லன்ட்டு கொஸ்டின். அதாவது எனக்கு என்னன்னா, அதையும் அதனுடைய பிளஸ் த பாயிண்ட் ஆஃப் இந்த கர்வம் ஆகார திரட்சி இதையும் கோட்பாடு பண்றாருன்னா ஓவரால் எல்லாத்தையும் தான் சொல்றாரு சேர்த்து. இங்க லிஸ்ட் பண்ணிட்டாரு. ஆமா, அதான் ஓவரால் அது மட்டும் இல்ல, இதுவும் ஓவரால் சொல்றாரு எல்லாத்தையும் சேர்த்து. இந்த சோதோம் குமாரா பத்தி பேசுற என்னென்ன இடத்துல ஆண்டவர் கூட பேசுறாரு. ஆமா, உனக்கு ஐயோ. ஆமா, சோதோம் குமாரா கூட கடைசி மனம் திரும்பி இருப்பார்கள். பெத்சாவிதா உனக்கு ஐயோன்றாரு. சோதோம் பார்க்கலாம் மோசம்ன்றாரு. அவன் சோதோம் பத்தி நிறைய இடத்துல பேசுறாரு. பழைய ஏற்பாடுலயும் சரி, புதிய ஏற்பாடுலயும் சரி. புதிய ஏற்பாடுல குறிப்பா பார்த்தோன்னா யூதா நிருபம் 7வது பாருங்க. பக்கம் 332. அப்படியே சோதோம் கொமோரா பட்டணத்தார்களும் அவர்களை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபச்சாரம் பண்ணி அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினையை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்ப போட்டிருக்கு புதிய ஏற்பாட்டுல என்ன போட்டிருக்கு? அவங்க பண்ணதுக்கெல்லாம் திருஷ்டாந்தமா என்னன்னு போட்டிருக்கு, என்ன பண்ணாங்கன்னு சொல்லிருக்காரு. மத்தபடி எல்லாம் சொல்ல விபச்சாரம் பண்ணி. எப்படி விபச்சாரம்? இந்த காலகட்டத்துல பாக்குறப்ப மத்தேயு 5:28 என்ன சொல்லுது? மத்தேயு 5:28 நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. எவ்வளவு ஷார்ட் பாருங்க. அப்போ சோதம் பட்டணம் குமாரா பட்டணம் என்ன பண்ணாங்க? அவங்க விபச்சாரம் செய்தாங்கன்னு போட்டிருக்குது. ஆனா இங்க எசேக்கியேல்ல அத பத்தி சொல்லல. ஆனா
எவ்வளவு பேர் Right. இன்டர்லீனியர் பைபிள் வச்சிருக்கீங்க? இன்டர்லீனியர் பைபிள் ஜெனிட்டா? சாரி பிரதர், அது நான் டவுன்லோட் பண்ணேன், எனக்கு வேற வெர்ஷன் மாதிரி வந்தது, என்னால அதை ஃபாலோ பண்ண தெரியல எனக்கு. எசேக்கியேல் 16 அதிகாரம்  பாருங்க, விஜயாசம் ஒண்ணு சொன்னாங்க, மத்த யாரும் சொன்னாங்க, என்னது? அருவருப்பானதை செய்தார்கள், அபாமினேஷன் போட்டிருக்கா இங்கிலீஷ்ல? இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க? Je t'envoie par WhatsApp là, comme ça, tu l'envoies. Et tu envoies cette photo parce que c'est beaucoup plus clair. Detestable things அப்படின்னு போட்டு என்ன இதுல அபாமினேஷன்ன்றதான் பெட்டர். அபாமினேஷன் அதுக்கு மூல பாஷையில பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா தோவேபா, தோவே அபாமினேஷன். தெரியும். அபாமினேஷன் என்ன வார்த்தை? அப்படியே அபாமினேஷன் நேரம் என்ன வார்த்தை? எபிரேய பாஷை வார்த்தை. சீக்கிரம் சரி. இப்போ இதே வார்த்தை எங்க பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா லேவியராமம் 18வது அதிகாரம். Oui, par WhatsApp, tu envoies. விஜயாச கரெக்டா சொன்னாங்க. இருபத்தி 23 வருது பிரதர். 24ல இருந்து வருது பாருங்க. இருபத்தாறாவது பாருங்க. பக்கம் 150. இந்த அருவருப்புகளை எல்லாம் உங்களுக்கு முன் இருந்த அந்த தேசத்தின் மனிதர் செய்ததினாலே தேசம் தீட்டாயிற்று. அதே வார்த்தை பாருங்க, அபாமினேஷன். அதே அபாமினேஷன். பிரதர் ஹீப்ரூல என்ன இது சொன்னீங்க? தோவேபா. தோவேபா. ஆமா. அதே நீங்க பாத்தீங்கன்னா 20:13 பாருங்க. லேவியராமம் 20:13 அதே வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. பக்கம் 152. ஒருவன் பெண்ணோடே சம்யோகம் பண்ணுகிறது போல ஆணோடே சம்யோகம் பண்ணினால் அருவருப்பான காரியம் செய்த அவ்விருவரும் கொலை செய்யப்பட கடவர்கள், அவர்கள் இரத்தப்பழி அவர்கள் மேல் இருப்பதாக. அவ கொலை செய்யப்படக்கூடாதுன்னு இருக்குது. சரி, இப்போ இந்த எசேக்கியேல சொன்னது வந்து அங்க 50வது சொல்லிருக்கிறாரு. அதை என்னன்ட்டு அருவருப்பானதை. இந்த அருவருப்பு தான் அந்த அருவருப்பு. ஆனா இது ஏன் தேவன் மற்ற காரியத்தான் சொன்னாரு, இது இந்த மறைமுகமா சொல்லிருக்கிறாரு அப்படி பாக்குறப்ப
முதல்ல லிஸ்ட் போடுறார். என்னன்னா கர்வம், கர்வம், கர்வம். என்ன கர்வம்? எனக்கு வளமா இருக்குது, நல்ல வளமையான தேசத்துல இருக்கிறேன். Maintenant, je sais pas comment on fait, hein. Je trouve pas mon numéro là. வளமான தேசத்துல இருக்கிறேன், எனக்கு எல்லா செழுமையும் இருக்கிறது அப்படிங்கிற கர்வம். அதனால என்ன ஆகுது? வளமை இருக்கிறதுனால என்ன ஆகுது? நல்ல சாப்பிடும், ஆகாரம் தெரிச்சு. சரி, ஆகாரம் தெரிச்சு வந்த உடனே என்ன ஆயிடுறது? மத்தவங்களை பத்தி நினைக்கிறதே கிடையாது, எனக்கு எல்லாம் இருக்குது, கவலையே இல்ல. லூக்கால வாசிக்கிறோமே, ஐஸ்வர்வான் ஐஸ்வர்வான் எலியேசர். எலியாசர். அப்போ இதெல்லாம் இருக்கிறப்ப ஒரு நிறுத்தாரம் வந்துடுறது. அதனாலதான் பாருங்க, இவைகளே அவளிடத்திலும் அவள் குமாரத்திலும் இருந்தன, சிறுமையும் எளிமையானுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. நீதிமொழிகள் 21 அதிகாரம் 13 பாருங்க. பக்கம் 781. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான். யாக்கோபு 2 அதிகாரம் 13 பாருங்க. பக்கம் 313. 13 தானே பிரதர்? கீழே வரும், ரைட் ஹேண்ட் சைடு. ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரிச்சுதா? இந்த வசனத்துக்கு அர்த்தம் புரிச்சுதா? கண்டிப்பா. 21:13 என்ன வாசம்? நீதிபதி 21:13 ஜஸ்ட் வாசிச்சுமே, ஜஸ்ட் நவ். என்ன வாசம்? நமக்கு நான் ஏழை வரத்து கேட்கும் பொழுது நம்ம கிட்ட இருந்தாலும் காதை அடைச்சிட்டு இல்லைன்னு போயிடுறது. வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன். அது என்னது? அது செவியை அடைத்துக் கொள்ளுறது என்னது? அது இரக்கம் இல்லாதது. இரக்கம் இல்லாதவனுக்கு எப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு? தேவன் கேட்க மாட்டார். இல்ல, இரக்கமில்லாத தீர்ப்புன்னு சொல்லிட்டு இரக்கமில்லாதவனுக்கு இரக்கம் என்ன நடக்கும்? யாக்கோபுல என்ன சொல்றாரு? இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஆனா நியாயத்துக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். அது என்ன அர்த்தம்? அது அவன் காண்பிச்ச இரக்கம் நியாயத்தீர்ப்புல இருந்து தப்பிக்கொள்ள வைக்கும்ன்றது. நியாயத்தீர்ப்பு நடக்கிறப்ப இந்த மாதிரி இரக்கம் காமிச்சதுன்னா அது மேன்மை பாராட்டும். ஏழைக்கு இறங்குறவன் யாவிதவன் கடன் கொடுக்கிறான். நீதிமொழிகள் 28 அதிகாரம் 27 பாருங்க. பக்கம் 788. சரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும். பாருங்க, அப்போ இதுதான் இது இவங்க பண்ண அக்கிரமம். என்னது? நல்லா இருக்கு. முதல்ல கர்வம், எனக்கு எல்லாம் இருக்கு, நான் யாரையும் நாட தேவையில்லை, நான் சுயமா நான் வாழ்ந்துப்பேன். நபுக்கத்நேச்சார் ஊந்தான்ல, எனக்கு எல்லாம் இருக்குது. அவனை பார்த்து என்ன சொல்றாரு? மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னை விட்டு எடுத்துக் கொள்ளப்பட்டால் நீ சேர்த்துகளை எங்க போகின்ற லூக்கால வாசிக்கிறோம். அப்போ முதல்ல கர்வம்,
அதோட வருது என்னது? நிர்விசாரம். ஆகார திரட்சி. அதனால நிர்விசாரம். இந்த நிர்விசாரத்தினால என்ன பண்ண, இத பாருங்க, இத வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் எடுங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிங்க, 20 வரைக்கும் வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14 இருந்து 20 வரைக்கும். பக்கம் 336. லவோதிகேயா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், உண்மையும் சத்தியமும் உள்ள சாட்சியும் யாவே தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமாய் இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிருமல்ல அனலுமல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெது வெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பளன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடித்துக் கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும், நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிகம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பு. லவோதிகேயா என்றால் என்ன? உலகம். வேற யாரும் விஜயாஸ்டர் எல்லாம் லொடுன்னு சொல்லி இருக்கிறான். விஜயாஸ்டர் போய் மியூட் பண்ணி வச்சிட போறேன். உலகம், உலக சபை, உலகமும் சபையும் ஒன்னாயிடுச்சு. கடைசி காலம் எப்படி? இரும்பு களிமண்ணும். இது எங்க ஆரம்பிச்சது? தங்கத்துல ஆரம்பிச்சது. பொண்ணுல ஆரம்பிச்சு எப்படி என்னாச்சு? மனுஷராஜ்யம். மனுஷராஜ்யம் பெருமையில பொண்ணு என்னவாச்சு? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே போயிடுது. அப்போ இந்த கடைசி காலத்துல இவங்க எப்படி இருப்பாங்க? நான் ஐஸ்வர்யவான் என்றும் 17ஆம் வசனம் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறேன். எனக்கு எல்லாம் இருக்குது, எனக்கு ஒரு குறையும் இல்லை. ஆனா தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கிறாய்? நிர்பாக்கியம், பரிதவிக்கப்படத்தக்கவன், தரித்திரன், குருடன், நிர்வாணி, திட்டர். இது எந்த நிலவரத்தை காட்டுகிறது? அதே வெளிப்படுத்தல் வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1 வாசிச்சே வாங்க. பக்கம் 349. 1-7 வரைக்கும் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்புமான சகலவித பறவைகளையும் உடைய கூடுமாயிற்று.
அவளுடைய வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோட வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்கள் ஆனார்கள் என்று விளம்பினார். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாகி கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். கொஞ்சம் நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமல், அப்படின்னா என்ன? பாவங்களுக்கு உடன்படாம என்ன? 11வது பாருங்க, 11ல இருந்து. பூமியின் வர்த்தகர்களும் தங்கள் தங்கள் சரக்குகளாகிய பொன்னையும் வெள்ளியையும் ரத்தினங்களையும் முத்துக்களையும் சல்லாவையும் இரத்தாம்பரத்தையும் பட்டாடைகளையும் சிவப்பாடைகளையும் சகலவித வாசனை கட்டைகளையும் தந்தத்தினால் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் விலை உயர்ந்த மரத்தினாலும் வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் வெள்ளை கல்லினாலும் செய்திருக்கிற சகலவித வஸ்துக்களையும் லவங்கப்பட்டையையும் தூப வர்க்கங்களையும் தைலங்களையும் சாம்பிராணியையும் 15வது வாங்க, அது நடுவுல டைம் ஆகும். இப்படிப்பட்டவைகளை கொண்டு வர்த்தகம் பண்ணி அவளால் ஐஸ்வர்யவான்கள் ஆனவர்கள் அவளுக்கு உண்டான வாதையினால். இதெல்லாம் என்னது? அந்த சிங்காரம், அலங்காரம் எல்லாம். இன்னைக்கு சொல்றேன்னா, இது கடைசி காலம். மேக்கப் போடுறாங்கல்ல, உண்மையா நான் எச்சரிக்கிறேன். மேக்கப் போடுற ஐட்டம் எல்லாம் என்ன திரும்ப இருக்குது? வசீகரப்படுத்துகிற பிசாசோட காரியம். அது சாபம். அது நீங்க அழகு அந்த அழகே கிடையாது, அது சாபம். நிறைய பேர் தெரியாம மேக்கப் பண்ணி மேக்கப் உள்ள நிறைய அது பேர் போடுறது எல்லாமே தப்பா பேர் போடுறாங்க. என்னென்ன பேர் போடுறாங்க தெரியுமா? அதோட என்ன கலக்குறாங்க உங்களுக்கு தெரியாது. எல்லாம் ஆன்லைன்ல வாங்குறீங்க, இல்ல கடையில போய் வாங்குறீங்க. அது உள்ள என்ன கலந்துருக்குறாங்க? அது முதல்ல சரீரத்துக்கு கெடுதல், ஆத்மாவை கெடுக்கிறது. அது என்ன சொல்றாரு? அவளை வெளியே வாருங்கள் சொல்றாரு. என்னது? அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும். இப்ப இந்த காரியங்களை உடன்படாதீங்க. கேட்கலாம், என்ன பிரதர் மேக்கப்பே பண்ணக்கூடாது தானே, அலங்கரிக்கலாம். பேதுருல என்ன என்ன அலங்காரம்? நமக்கு என்ன அலங்காரம்? பேதுரு வாசி. அதுதான் பரிசுத்த அலங்காரத்தினுடைய யாவேதனை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்தம் எல்லாம் இது என்ன? எது நம்மளுக்கு எதுக்கு அதிக அலங்காரம் தேவைன்னு பவுல் சொல்றாரு? உடல் உறுப்புகள் அவலட்சணமா இருக்கிற உறுப்புக்கு அலங்காரம் தேவை. எவ்வளவு மேக்கப் எல்லாம் உள்ள வந்து அத்தனையும் பிசாசனுடைய இதை வச்சுதான் வருது. அது தெரியாம இன்னைக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்க அவளுக்கு பாவலுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் பாதைகளில் அகப்படாமலும். அப்ப அந்த பாவத்துக்கு உடன்பட்டா அவளுக்கு வர என்ன பாதைன்னா நமக்கும் வரும். இது தெரியாம விளையாடிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். பாத்து 5வது வாசிங்க, 18:5 வாசிங்க. அவளுடைய பாவம் வான பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். அவள் உங்களுக்கு பலன் அளித்தது போல நீங்களும் அவளுக்கு பலன் அளியுங்கள். அவளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக அவளுக்கு இரட்டிப்பாக கொடுத்து தீருங்கள். அவள் உங்களுக்கு கலந்து கொடுத்த பாத்திரத்திலே இரட்டிப்பாக அவளுக்கு கலந்து கொடுங்கள். அவள் தன்னை மகிமைப்படுத்தி செல்வ செருக்காய் வாழ்ந்ததெவ்வளவோ அவ்வளவாய் வாதையையும் துக்கத்தையும் அவளுக்கு கொடுங்கள். தன் ராஜஸ்திரீயாய் நான் கைம்பெண் அல்ல, நான் துக்கத்தை காண்பதில்லை என்று அவள் தன் இருதயத்திலே எண்ணினாள். என்னது பாபிலோன்றது? புதிய ஏற்பாட்டு காலத்துல பாபிலோன்றது என்னது? நான் மறுபடியும் சொல்றேன், இந்த காரியங்கள் எல்லாம் அந்த அந்த மேக்கப் காரியங்கள்லாம் போட்டீங்கன்னா அது நமக்கு வேண்டாத சிந்தைகளை கொடுக்கும். தேவனுக்கு பிரியமில்லாத சிந்தைகளை கொடுக்கும். அதனால நம்ம என்ன ஆகும்?
தவறான காரியங்களில் ஈடுபடுவோம். நம்ம அறியாம மதிமயக்கிற காரியங்கள், இதெல்லாம் வானமண்டல பொல்லாத ஆவிகளின் சேனைகள், அதனுடைய கிரியைகள். இதை பூசிக்காதீங்க. ஜென்ஸுக்கும் சரி, லேடிஸுக்கும் சரி. ரொம்ப இதா இருந்தா ஒரு சந்தனம் போட்டுக்குங்க. இப்ப என்ன சொல்றான் இந்த பாபிலோன்? எனக்கு எல்லாம் இருக்குது, நான் கைப்பண்ண அல்ல. ஆனா என்ன சொல்றாரு? நீ கைப்பண்ணல, அவனை கைப்பண்ண ஆக்க, விதவை ஆக்குவேன்ற. லவோதிகா சபைக்கும் இதான் சொல்றாரு. நீ என்ன நல்லான்றார்? நீ தரித்திரம், நீ பரிதவிக்கப்பட்டவன், நிர்பாகியம் உள்ளவன், நிர்வாணி, குருடன். ஆலோசனை எல்லாம் சொல்றாரு. நெருப்பிலே புடமிட்ட பொன்னை நெருப்பிலே புடமிட்ட பொண்ணு என்னது? 1 Peter 1:7 வாசிங்க. பக்கம் 317. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு யாஸ்வா மேசியா வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்ப பொன்வெளியை பார்க்கலாம். எதை சொல்றாரு? விசுவாசம். பொன்வெளியை புடமிடுறத காட்டிலும் விசுவாசம். நம்ம விசுவாசம்னா எப்படி? விசுவாசம் எப்படி? வார்த்தையினால் வருகிற விசுவாசம். அப்போ இந்த ஆலோசனை சொல்றாரு லவுதேக்கு, நீ என் ஆலோசனை தள்ளிவிட்ட, நெருப்பிலே புடமிட்டப்பட்ட பொன்னாகிய என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், உன் கண்களுக்கு அளிக்கம் போடுன்றார். அப்பதான் தெளிவை கொடுக்கும். அப்போ இந்த நிர்விசாரமாக அடுத்தவனை பத்தி நினைக்கவே மாட்டாங்க. எவ்வளவு இன்னைக்கு பாருங்க, அதுல நம்ம எவ்வளவு வேண்டாத நேரத்தை செலவு பண்றோம், வேண்டாத காரியத்தை செலவு பண்றோம், வேண்டாத பொருள்களை செலவு பண்றோம். அது போல ஏழைகளுக்கு இறங்கி கொடு அந்த பணத்தை. கொண்டு போய் புதைக்க போற சரீரத்துக்கு எதுக்கு இந்த மேக்கப்? எதுக்கா மேக்கப்? எதுக்கா? எனக்கு எல்லாம் இருக்குது, நான் நல்லா அழகு வீண், சௌந்தர்யம் வஞ்சனை. அதனால நல்ல தெளிவா தேவன் நமக்கு சொல்லுகிறார் பிரியமானவர்களே. அப்போ இந்த காரியம் எல்லாம் பண்றப்ப நமக்கு முதல்ல என்ன வரும்? பெருமை, ஆகார திரட்சி, நிர்விசாரம். இதுல நம்ம எல்லாம் பண்ணுவோம். பண்ணி என்ன பண்ணுவோம்? தகாத காரியங்களை, அருவருப்பான காரியங்களை செய்வோம். இதெல்லாம் இருந்தா செய்வோம். இது எப்படி ஆச்சுன்னு பார்க்க போறோம். அதுதான் இப்போ எல்லாம் என்னோட கூட சேர்ந்து கொண்டு எசேக்கியேல் 28:2 எசேக்கியேல் 28 முதல் 5 வசனங்களை வாசிங்க. பக்கம் 995. யாவே தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ தீருவின் அதிபதியை நோக்கி, யாவையாகி சர்வ வல்லமை உள்ளவர் உரைக்கிறது என்னவென்றால், உன் இருதயம் மேட்டிமை கொண்டு நான் தேவன், நான் சமுத்திரத்தின் நடுவே தேவாசனத்திலே வீற்றிருக்கிறேன் என்று நீ சொல்லி உன் இருதயத்தை தேவனின் இருதயத்தை போல் ஆக்கினாலும் நீ மனுஷனே அல்லாமல் தேவன் அல்ல. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலைகளில் சேர்த்து கொண்டாய். எதையும் பொன்னையும் வெள்ளியும் தான் சேர்த்துனா. 1 Peter 1:7 வாசமே என்ன வாசம்? அடித்து போகிறதெல்லாம் அழிந்து போகிற பொன்னை வெள்ளியும் தான் சேர்த்து கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டுமையாயிற்று. செல்வத்தினால் பொருளால் இருதயம் மேட்டுமை ஆயிற்று.
இவனை எங்க கொண்டு போய் வச்சாரு? ஏதேன் தோட்டத்துல. 13வது என்ன சொல்லுது? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ஏதேன் சோதம் எப்படி இருந்ததா? ஏதேனை போல. தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனை போல இருந்தது. புரியுதா? இப்ப எங்க இருந்து வருது இது? அந்த சோதமுக அது எங்க இருந்து வருது? இவன் இவன் எங்க என்ன பண்ணா? தேவனை போல. 14, 15 2 வாசி. நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்களின் நடுவே உலாவினாய். நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றிருந்தாய். உன் வியாபாரத்தின் மிகுதியினால் உன் கொடுமை அதிகரித்து நீ பாவம் செய்தாய். ஆகையால் பொருள் அதிக பாவம் செஞ்சிடறான். ஆகையால் நான் உன்னை தேவனுடைய பர்வதத்தில் இருந்து ஆகாதவன் என்று தள்ளி காப்பாற்றுகிற கேருப்பாய் இருந்த உன்னை அக்கினிமயமான கற்களின் நடுவே இராதபடி அழித்து போடுவேன். முக்கியமான 17வது வரும் பாருங்க. உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமை ஆயிற்று. அழகு வரப்ப என்ன ஆகுது? மேட்டிமை. அழகு வேண்டாம், அது வேஷம், அது விரும்பாதீங்க. எதுக்கு எதுக்கு தேவன் எப்படி நம்ம அப்படி இருந்திருப்போம், எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இந்த ஃபேஷியல்? சில பேர் இந்த ஃபேஷியல் இதெல்லாம் பண்ணிப்பாங்க. எதுக்கு? மற்றவங்களை காட்டு, நம்மளை அட்ராக்டிவா காட்டு. அதனால என்ன? இதெல்லாம் என்ன? நம்மளை அறியாம வத்தீகரப்படுத்துறது. மற்றவங்களை இடர்ல இருந்தா ஐயோன்றார். அவனை என்ன பண்ணலான்றாரு? கழுத்தை கல்ல கட்டி சமுதிரத்தை தூக்கி போடலான்றார். நீ ஒற்றை கண்ணனா ஜீவனுக்குள்ள பிரவேசித்து பெட்டன்றார். எதுக்கு இதெல்லாம் இருக்கு? எதுக்கு தேவன் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறாரு? நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். வாசிங்க. உன் மினுக்கினால் ஞானத்தை கெடுத்தாய். பாருங்க என்ன? உன் மினுக்கினால். அப்ப முதல்ல பொருள் சம்பாதிக்கனால என்ன இருந்தது? ஞானம் இருந்தது. அதான் வாசம் 5வது இருக்கு இல்லையா? உன் மகா ஞானத்தினால் பொருளை சம்பாதித்தாய். பொருளை சம்பாதித்த உடனே என்னாச்சு? மினுக்கு வருது. மினுக்கு வந்த உடனே ஞானம் கெட்டு போயிடுறது. மினுக்கு வந்தாலே ஞானம் இருக்காது. அப்ப ஞானம் கூப்பிடுகிற போது அது எப்படி இருக்கும்? அருவருப்பா இருக்கும். ஞானத்தினுடைய குரல் அருவருப்பா இருக்கும். நீ மேக்கப் பண்ணனா வேண்டாது, தேவன் கொடுக்காத அலங்காரத்தை நாடி போனா, தேவன் ஞானம் எடுத்து வந்து பேசும்போது நீ அதுக்கு செவி கொடுக்க மாட்டாய். இவர் என்ன சொல்றது? என்னோட கடமை நான் சொல்ல வேண்டி சொல்றேன். உன்னை தரையில தள்ளி போடுவேன்ற, உன்னை வேடிக்கை ஆக்குவேன்ற, உன்னை சாம்பல் ஆக்குவேன்றார். இனி பயங்கரமாக இருப்பா என்றார். எவ்வளவு காரியங்கள் எச்சரிப்பு பாருங்க. இவன் செஞ்சான், அதனால இவனால் ஏவப்படுகிற எல்லாரும் செய்வாங்க. எடுங்க யூதா 1 அதிகாரம் 6வது வாசிங்க. இப்ப ஒண்ணுல 6வது. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்த காரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். பாருங்க, ஆதி மேன்மையை காத்து கொள்ளாத என்னமா யாரு? அபிஷேகம் பண்ணுவது காப்பாற்றப்பட்டது. தூதர்கள் ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாத என்ன போட்டிருக்காங்க? என்ன போட்டிருக்க? தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்ட தூதர்கள். ஆதிமே அவன் வாசஸ்தலன்றது எங்க? அவங்களுக்கு என்ன வாசஸ்தலம்?
தேவனிடத்தில் தேவனுடைய துதிகள் தோட்டம். தேவனின் பணிவிடை செய்து தேவனை துதித்து பணிவிடை செய்வது. வாசத்தத்தை விட்டு என்ன பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க என்ன பண்ணாங்க? ஆதி 6ஆம் அதிகாரம் வாசிக்கிறோமே, என்ன சைலண்டா இருக்கு ஜென்டா? நெஃபீலியர்கள் 6வது அதிகாரம் விபச்சாரம் பண்ணாங்க. விபச்சாரம் பண்ணாங்க. தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்தோட போயிருக்காங்க. என்ன பண்ணாங்க அவங்க? அவங்களுடைய வார்த்தை தொடர்றது தூத நிலவரம். தூத நிலவரத்தை விட்டு மனுஷ நிலவரத்துல பூந்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? வேண்டாத உறவு, தேவன் ஏற்படுத்தாத உறவை தேடினார்கள். அவங்கள தேவன் என்ன பண்ணிட்டாரு? அவங்க எங்க இருந்தாங்க? தேவ சமூகத்துல இருந்தாங்க. ஆனா அவங்களை கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாரு? எங்க வச்சிருக்கிறாரு? வசந்த வாசிங்களேன். ஏன் ஜெனிட்டா? இல்ல வாசிங் சிஸ்டர். என்ன பிரதர் சொல்லுங்க. சாரி. யூதா 1:6. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக் கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்திலே அடைத்து வைத்திருக்கிறார். அந்தகாரத்துல எடுத்து அதான் கேட்கணும் நான். அந்தகாரத்துல அடைத்து வைத்திருக்கிறார். தேவ சமூகத்துல இருந்து எங்க போயிட்டாங்க? அந்தகாரத்துல அடைத்து வைத்திருக்கிறார். ஏன்? அவங்க யாரை பின்பற்றினாங்க? காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருபா இருந்த ஒரு பெரிய தூதன் அவரை பின்பற்றினாங்க. புரியுதா? புரியலையா? புரியுது. நீங்க ஒருத்தர் தான் ரெஸ்பாண்ட் பண்றீங்க. விஜயாஸ்டர் நான் சொன்னாலும் பேசாம இருக்காங்க. எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. இல்ல புரியுது. விஜயாஸ்டர் நான் சொன்னனால பேசாம இருக்காங்கன்னா ஓகே, தேங்க்யூ விஜயாஸ்டர். நீங்க பட் ஜெனிட்டா அவனா யாரும் ஏன் தெரியல. சாரி பிரதர், ஃபாலோ பண்றேன். சாரி புரியுது. ஆஞ்சலா சிஸ்டர் ஃபாலோ பண்றேன் பிரதர். அப்போ இவனும் அவனோட வந்ததுனால அவனுக்கு இருக்கிற அதே சித்தை இப்ப இத 1:6 சொன்ன ஒரு 1:7 என்ன சொல்றாரு பாருங்க. யூதா 1:7 அப்படியே சோதோம் கொமோரா. அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே எப்படியே 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியத்தின்படியே. அப்ப 6ஆம் வசனத்துல என்ன ஆச்சு? யார் சொல்றாரு? தூதர்கள். ஒரு பெரிய தூதனுடைய இன்ஃபுளுயன்ஸ்னால மற்ற தூதர்கள் ஏவப்பட்டு இவங்க இதை செஞ்சாங்க. அதே போல அப்படிப்பட்ட விழுந்த தூதர்களால் ஏவப்பட்டவங்களும் இத மாதிரிதான் செய்வாங்க. அதான் சொல்ல மாணவர்கள் பொல்லாத சேனை நம்ம போராட்டம் உண்டு தெரியாம நம்ம இப்ப மெயினா இன்னைக்கு உணர்ந்தது தான் நிறைய பேர். நீங்க என்ன நினைச்சாலும் சரி, ரொம்ப ஜாகிரதையா இருங்க. எதுக்கு நமக்கு அழகு? அவளுக்கு அழகு வந்தா பெருமை வரும், பெருமை வந்தா அழகு வரும், அழகு வந்தா வேண்டாம் மத்தவங்க வந்து இது பண்ண மாட்டோம், தகாதபடியில போவோம். வேண்டாம், அதை வெறுத்துருங்க. என்ன தேவனை கொடுத்துக்கிறாரோ அப்படியே இருப்போம். என்னென்ன வேண்டாத அலங்காரம், அந்த அலங்காரத்துக்கு நான் செலவழிக்கிற நேரத்தையும் அந்த அலங்காரத்துக்கு செலவழிக்கிற பொருளையும் ஏழைகளுக்கு கொடு. இரக்கம் பாராட்டு. நீ இரக்கம் பாராட்டினால் மேன்மை அடைவாய். இரக்கம் பாராட்டினா உனக்கு என்ன கிடைக்கும்? அந்த நியாயத்திற்குள்ள இரக்கம் கிடைக்கும். அது இல்ல என்ன சிஸ்டர்? தேவன் இடத்துல நமக்கு இரக்கம் கிடைக்கும்.
அதனால இதெல்லாம் இந்த காரியங்கள்லாம் எதுக்கு நமக்கு திருஷ்டாந்தமா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25 கூட ஆண்டவர் சொல்றாருல்ல, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிட்டு ஏழைகளுக்கு எல்லாம் பண்றது அதெல்லாம் கூட ஏழைகளுக்குன்ட்டு இல்ல, ஏழைகள் இல்ல, அது சகோதரன் வருது. லூக்கா 14 சொல்றாரு. லூக்கா 14 அதிகாரம் எடுங்க. லூக்கா 14 அதிகாரம் 12 பாருங்க. 13-14 போறோம். லூக்கா 14 அதிகாரம் 13-14. நீ பண்ணும்போது ஏழைகளையும் தப்பானிகளையும் குருடையும் அழைப்பாயாக, அப்பொழுது நீ பாக்கியவானாய் இருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அல்லேலூயா. நீதிமான்கள் உயிர்த்தெழுதல்ல பங்கு வேணும்னா என்னென்னலாம் பண்ணணும்? ஏழைகள், ஊனர்கள், சப்பானிகள், குருடர்கள் போய் சொல்லுங்க, இது ஹெல்ப் பண்ணுங்க. அதனால நம்ம தேவன் நம்ம கொடுக்குற ஐஸ்வர்யம், நம்ம கொடுக்குற பொருள் எல்லாம் என்ன உணர்வுன்னு தாவீது சொன்ன மாதிரி எல்லாம் உம்மிடத்து வந்தது, கொடுக்கப்பட்டது. நம்ம பூமியில என்ன நம்ம வெறும் கஸ்டடியன் தான், பாதுகாவலம் தான். இதை வச்சு தலகால் தெரியாம ஆட ஆரம்பிச்சோம், நம்ம சொந்த இஷ்டப்படி செஞ்சோம், சாட்டை கட்டி அடிச்சிடுவார். வேண்டாம் செலவு, வீண் செலவு வேண்டாம், தவிர்த்துருங்க. தேவன் என்ன சொல்றாரு அதை மாத்திரம் செய்யுங்க. தேவனோட விளையாடாதீங்க. கேட்டுக்கொண்டு ஃபியூச்சர்ல யூடியூப்ல கேட்கறவங்களுக்காகவும் இந்த செய்தி வருது, எல்லாருக்காகவும் தான். தேவன் நமக்கு என்ன நியமிச்சாரோ, என்ன கொடுத்துருக்காரோ அதை வச்சு அவருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் அவருடைய குமாருடைய நாமத்துக்கு மகிமையாகவும் என்னென்னலாம் பண்ணுமோ அதான் செய்யணும். வீண் காரியங்களில செலவு பண்ணக்கூடாது. நேரமாகட்டும், திரவியமாகட்டும், மனசாகட்டும். மனசில் விட வேண்டாம். மனசனால செஞ்சாலே அது பாவம். ஆகையால் இந்த காரியங்கள் நமக்கு எதுக்காக எசேக்கியேல் அதை பத்தி சொல்லிருக்கிறாரு. எருசலேமை பத்தி சொல்றப்ப திட்டுறாரு. அப்ப எருசலேமை பத்தி சொல்றப்ப எருசலேம்ல பண்ண அக்கிரமம் அவ்வளவு அக்கிரமன்றார். அது சொல்றப்பதான் இந்த சோதோம் குமாரை பத்தி சொல்றாரு. அப்ப சோதோம் குமாரை பண்ண காரியம் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு என்ன ஆச்சு? ஏன் எருசலேம்ல என்ன நடக்குது? அவன் யார் போய் உட்காந்துருக்கிறான்? அப்போ அவன் வந்து உட்கார போறான். அதுக்கு முன்னாடி இப்போ பிசாசங்க தேவாலயத்துல என்ன பண்ணிட்டாங்க, அங்க பக்கத்துல ஒரு இதை கட்டி வச்சுனான் சொல்றான். அது முக்கியம். அவங்க யூதர்கள்லாம் அங்க போக முடியாம தடுத்துட்டு இருக்கிறான். பிசாசு பாருங்க, எங்கெல்லாம் தேவன் அங்கெல்லாம் இருப்பான். பெத்தேல்ன்றது என்னது? தேவனுடைய வீடு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? பெத்தேல்ல கண்ணுக்குட்டிய வச்சுட்டாங்க. அந்த பெத்தேல் தான் ஆக்சுவலா அந்த இடத்துல இஸ்ரேல்ல கூட அந்த மலையில சேட்டலைட் பார்த்தாலும் ஏன்னா தேவனுடைய நாமம் யாவேன்னு எழுதிருக்கு தெரியும். அப்ப தேவன் எங்க இருக்கணும்னு பிரியப்படுறாரோ அங்க வந்து உட்காரணும். நம் ஜனங்களுடைய சிந்தையெல்லாம் கலக்குவான், தப்பான வழியில போக விடுவான், நம்ம அறியாம நம்ம கிட்ட வருவான். நம்ம எதிர்பார்க்காத விதமா, நம்ம நினைக்காத விதமா செய்வான். தேவன் எப்படிப்பட்டவர்? நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இவன் என்ன பண்ணுவான்? அதே மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரி இல்லாம நம்மளை எப்படிலாம் வஞ்சிக்கிறோமோ வஞ்சிப்பான். சரீரத்துல எண்ணெய் இதெல்லாம் போடுறதுனால எண்ணங்கள்லாம் தூண்டப்படும். தேவ ஆவியினால நான் ஏவப்பட்டு பேசுகிறேன் பிரியமானவர்களை, நான் சொந்தமா பேசுறேன். கடைசி நாட்கள் ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நூல் மேல நடக்கிற மாதிரி அந்த நூலை பிடிச்சிருக்க ஆண்டவர் பிடிச்சிருக்காரு. நம்ம அவரே பார்த்து போகணும். பரிசுத்த காரியங்கள்ல எந்த விதத்துல நம்ம போகவே கூடாது. இது நாள் வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அது வேற. இந்த நாள் துவக்கம் பிரதிஷ்டை பண்ணுங்கள். ஆம் பிதாவே, உம்முடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற ஓட்டத்தையே நான் ஓடுவேன்.
வீண் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க மாட்டேன், வீண் காரியங்களை ஈடுபட மாட்டேன். அங்க வெளிப்பட 18 சொல்றாரு, அந்த பாபிலோனிலிருந்து வெளியே வான்றார். அவளுக்கு வேற பாதைகள் நீங்க அகப்படாத வெளியே வான்றார். இந்த காரியங்கள்ல நேரடியாகவோ மறைமுக நம்ம மனத்துல கூட அதை பத்தி வாஞ்சிக்க கூடாது. அப்படிப்பட்டதான் கற்புள்ள கன்னிகை. அதான் பவுல் சொல்றார், எப்படி நியமிச்சா? கற்புள்ள கன்னிகாய் கிறிஸ்தியன் ஒரே புருஷனுக்கு வைராகமான வைராகம் கொண்டிருக்கு. ஆனால் சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல என்ன போட்டிருக்கு? உங்கள் எடுங்க அந்த வசனத்தை. உங்கள் எங்க இருக்குது? 2 கொரிந்தியர் 11:2 வாசிங்க. பக்கம் 253. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக மேசியா என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் மேசியாவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். தந்திரத்தினால ஏவாளை வஞ்சித்து போல நம்ம மனது என்ன பண்ணும்? கிறிஸ்துவை விட்டு கிறிஸ்துவை பற்றி உண்மை மனசுலதான் பண்ணுவான் வந்து எல்லாத்தையும். இதை செய்யாத, வேண்டாம் செய்யாத, தேவ ஆலோசனை நோக்கி வரப்ப இல்ல இதை செய். அது என்ன தப்பு? செய், நான் நல்லா இருப்பேன். அவ்வளவு அவங்க எல்லாம் போடுறாங்கள, அவங்க எல்லாம் என்ன ஆச்சு? ஒரு நாள் வரும், அன்னைக்கு தெரியும். ஏன் நீ நன்மை செய்யறதுக்கு தடுக்கிறான்? நீ அந்த திரவியத்தையும் அந்த நேரத்தையும் நல்ல பருத்துவான்களுக்கு ஏழைகளுக்கு செய்யறதை கெடுக்கிறான். உன்னை எது செய்ய தூண்டி வைக்கிறான்? அதை செய்ய தூண்டி வச்சு உன்னையும் கெடுக்கிறான், அடுத்தவங்களை நன்மையும் தடுக்கிறான், உன்னால சாபத்தையும் வருவிக்கிறான். இதனால தானே தேவ நாமம் தூஷிக்கப்படுறது, கிறிஸ்து நாமம் தூஷிக்கப்படல. ஆமா, அது எந்த விதத்துல நம்ம மாடஸ்டா இருக்கணும். ஆணானாலும் சரி, பெண்ணானாலும் சரி, மாடஸ்டா இருக்கணும். வேண்டாத எக்ஸ்ட்ரா இதுவே கூடாது. செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வருஷமா ஆகவே முடியாது. அதை விட்டு வெளியே வந்தாதான். வீணாதவளை நாடாதிருங்கள். தேவ ஆவி இந்த நாள்ல நம்ம ஊரோட பிரத்யேகமா பேசி இருக்கிறார். தேவ வார்த்தை கொண்டு தேவன் என்னத்துக்கு நம்ம திரவியத்தை கொடுக்கிறார்? இஷ்டம் போல ஆடவா அந்த ஐஸ்வரன் லூக்கா 15 அந்த ஐஸ்வரன் மாதிரியா? இல்ல, அங்கே அருகே இருந்த எலியேசர் என்பவன் ஓசியாம இருந்தேன். நமக்கு அப்படித்தான் நடக்கும். ஐஸ்வர்யம் இந்த ஐஸ்வர்யம் பரவாயில்ல பிரவேசித்தால் பூஜை அந்த ஒட்டகத்துக்கு எளிதா இருக்கின்ற உன்னோட கூட இருக்கிற ஏழை சகோதரிகளுக்கு அந்த நேரத்தை செலவழி, அவனுக்காக ஜெபம் பண்ண. ஐஸ்வர்யத்தை வீணாக்காதே. அது உன்னுடையது, அது என்னுடையது அல்ல, அது உன்னுடையது அல்ல, அது தேவனுடையது. பொண்ணும் வெள்ளியும் என்னுடையதுன்னு தேவன் சொல்றார், இது அவருடையது. ஆகையால் தேவனுடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி தம்முடைய நாமமும் தம்முடைய குமாரனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நம்மை அவர் கரங்களிலே கிருபா பாத்திரங்களாய் வளர்ந்து கொள்ளும்படிக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.